சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஆனா நிறைய பேர் புளிக்குழம்புல இருந்து அந்த காயை வெளியில எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு துவையலா பண்ணிட்டோம் அப்படின்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. காயும் வேஸ்ட் ஆகாது. நான் இன்னைக்கு 4 பேருக்கு 4 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துட்டு ஒரு துணியில வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தட்டுறேன். ஓபன் பண்ணிட்டு தட்டினா தெரிச்சு வெளியில வரும்ன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா மட்டும் தட்டினா போதுங்க. ரொம்ப தட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொன்னா எடுத்து வெட்டி கூட வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு தண்ணி ஊத்தி கழுவுனீங்கன்னா கொஞ்சம் விதை மட்டும் போகும். சுண்டைக்காவை கட் பண்ணாம அப்படியே எண்ணெயில போட்டீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால இந்த மாதிரி இடிச்சு கழுவி எடுத்துக்கோங்க. விதை முழுவதும் அப்படியே இருந்தா ரொம்ப கசக்குங்க. அதனால பாதி விதை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து பருப்பு ட்ரையா முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே மிக்சி ஜார்ல வச்சுக்கோங்க. இதை இப்ப பொடிக்க வேண்டாம், கடைசியில பொடிச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 அல்லது 5 வரமிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வெந்திருக்கும். இப்ப சிம்ல தான் இருக்கு. நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு துண்டு அளவுக்கு புளி, அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணியோ இல்ல துருவியோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆறட்டும் விட்டுருங்க. கருவேப்பிலை பச்சையா கடைசியில சேர்த்திருக்கங்க. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பருப்பு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க மிக்சி ஜார்ல, அதோடவே இந்த காய் வதக்கினதையும் சேர்த்துட்டு மிக்சியில ட்ரையா ஒரு தடவை பொடிச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸானா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் குறைக்குறானே இருக்கட்டும். அவ்வளவுதான், ரெடி ஆயிருச்சுங்க. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிடுறதுனால கெட்டியா தாங்க இருக்கணும். அப்படியே கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கணும்னு அவசியம் இல்ல. சாதத்தோட நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சுத்தமா கசப்பே இருக்காதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க.